கணவன் மனைவியுடைய அந்த இணைப்பை அல்லாஹு தாலா ஒரு நிரந்தர இணைப்பாக அல்லாஹு தாலா ஒரு இடத்தால் என்ன செய்யறான் மாத்துறான். அதாவது பரம்பரை உருவாக்கத்துக்கு அடிப்படை. குழந்தைகள் கிடைக்குது, குழந்தைகள் பிறக்குது. இந்த பிறப்பதன் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த குழந்தை இவங்களை தாய் என்று சொல்லும், இவரை தந்தை என்று சொல்லும். ஸோ இந்த இரண்டு இணைப்பும் என்ன செய்யும், அவர்களை இணைக்கும். இவங்க ரெண்டு பேர் தலாக் பண்ணி பிரிந்து விட்டாலும் சரி, இந்த திருமணத்தினூடாக பிள்ளை என்கின்ற ஒன்று வந்துட்டேன்னு சொன்னா, இந்த பிள்ளைக்கு இந்த தந்தையுடைய என்ன, இந்த தந்தையுடைய தாய் மகரமாகுது, இந்த தாயுடைய தாய் மகரமாகுது. அது மாத்திரமல்ல, அந்த கணவனுக்கு விவாகரத்து நடந்து விட்டாலும் சரி, மனைவியுடைய தாய் என்றைக்குமே என்ன மகரம் தான். மனைவியுடைய தாய் விவாகரத்து நடந்தாலும் என்றைக்குமே என்ன மகரமாவே இருப்பா. இந்த உறவு முறையெல்லாம் இதுல உண்டாகுது. அப்ப உண்டாகினா ஒரு பலம் அந்த இடத்துல என்ன செய்யுது, ஏற்படுது. அப்ப இந்த அவாசர், இந்த இணைப்புகள் என்ன செய்கிறது, திருமண இதுல ஏற்படுகிறது. இதன் காரணமா அல்லாஹ் என்ன செய்யறானா, அதாவது அவர்களுக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு நசபுடைய பவரை கொடுக்குறான். அவங்க உண்மையிலேயே திருமணத்தால் இணைந்தவர்கள், ஆனா நசபுடைய பரம்பரையுடைய பவர் அல்லாஹ் தாலா கொடுக்குறான். இப்ப அல்லாஹ் தாலா தான் அதை சொல்லி காட்டுறான். சூரா ஃபுர்கான் 54 வசனம் பார்த்தோமே, வஹு அல்லதி ஹலக மினல் பஷரா, நீரிலிருந்து அல்லாஹ் தாலா மனிதனை படைத்தான். ஃபஜஅலஹு நஸப வ சிஹ்ரா, அந்த மனிதனை பரம்பரையாகவும் இரத்த, அதாவது திருமண உறவுகளாகவும் அல்லாஹ் தாலா என்ன செய்தான், ஆக்கினான். வகான ரப்புக கதீரா, உமது இறைவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். இது சூரா ஃபுர்கான் 54 வசனத்துல பார்க்கிறோம். அப்ப நஸபன் வசிஹரன், திருமண உறவையும் பரம்பரை உறவையும் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், ஆக்கினான்னு வார்த்தை பார்க்கிறோம். சூரத்து நிசா 12ல வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத், வலக்கும் உங்களுக்கு உண்டு, நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் உங்களது, அதாவது கணவன்மார்கள், அதாவது இந்த மனைவிமார்கள் விட்டு சென்றதிலே உங்களுக்கு அரைவாசி உண்டு. உங்களது மனைவிமார்கள் விட்டு சென்ற சொத்தில் உங்களுக்கு என்ன அரைவாசி உண்டு. இல்லம் யகுன் லஹுன்ன வலத், அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்றால். இப்போ அல்லாஹ் தாலா அவங்களோட சொத்து, அவங்களோட தந்தை மூலம் வந்த சொத்து, அல்லது அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்து, அதில் அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா அரைவாசி யாருக்கு போகுது, கணவனுக்கு போகுது. திருமணம் முடிச்சு வாழ்றோம், விவாகரத்து நடக்காது விட்டால் அரைவாசி யாருக்கு போகுது, இவங்களுக்கு போகுது. இது எதன் காரணமா போகுது, திருமண உறவின் காரணமாக சொத்துல அரைவாசி. திருமணம் முடிக்கிறான்னா சொத்துல அரைவாசி என்ன செய்யுது, போகுது. அதனாலதான் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து மரண நேரத்தில் யார் விவாகரத்து பண்றாரோ அந்த விவாகரத்து என்ன செய்யாது, செல்லாதுன்னாங்க. சொத்துல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான விவாகரத்தை என்ன செய்யலாம், அது இருக்கலாம். திருமணத்தை அனுமதிச்சாங்க, திருமணத்தை அனுமதிச்சாங்க. மரண நேரத்தை ஒருத்தர் திருமணம் முடிச்சா திருமணத்தை அனுமதிச்சாங்க, விவாகரத்தை என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. அடுத்தது ஃபைன்கான லஹுன்ன வலத், அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் ஃபலக்கும் ரூபா, உங்களுக்கு நாளில் உண்டு, குழந்தைகள் இருந்தால் நாளில் உண்டு. மிம்மா தரக்கன் மிம்மா அதி வசியத்தின் யூசின பிஹா உதைன், அவர்கள் விட்டு சென்ற சொத்திலே வசியத்துக்கு பின்னாலும் கடனுக்கு பின்னாலும். வலஹுன்ன ரூபா, அவர்களுக்கு நாளில் உண்டு. மிம்மா தரக்தும், நீங்கள் விட்டு செல்கின்ற சொத்திலே. இல்லம் யகுன் லக்கும் வலத், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் அவங்களுக்கு 4 உண்டு. மனைவிக்கு அது போதும். டோட்டலா சம்பாதிச்சு 4 கோடி சம்பாதிச்சாங்கன்னா 1 கோடி எங்க போயிடும், மனைவிக்கு என்ன செய்யணும், போக வேண்டும். உங்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் இன்கான லக்கும் வலத், உங்களுக்கு பிள்ளை இருந்தால் ஃபலஹுன்ன சுமுன், அவங்களுக்கு 8 உண்டு என்ன செய்யணும், போகணும். மிம்மா தரக்தும் மின் பாதி வசியத்தின் தூசூன பிஹா அவுதை, வசியத்துக்கு பின்னாலும் கடனுக்கு பின்னாலும் சொத்துல பங்கு போற அளவுக்கான ஒரு இலக்கா திருமணத்தை என்ன செய்யுது, இஸ்லாம் வைக்குது. அதாவது திருமணம் முடிச்சு அடுத்த நாளே மரணிச்சாலும், திருமணம் முடிச்சு அடுத்த நாளே மரணிச்சாலும் சொத்துல என்ன செஞ்சிடணும், அரைவாசி போகணும், அல்லது 4 உண்டு போகணும், அல்லது 8 உண்டு போகணும் என்று அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், இதுல சொல்லி காட்டுறான். அப்ப திருமண உறவுகள்ட இலக்குகள்ல உண்டு என்னன்னு சொன்னால், குடும்பங்களுக்கு இடையிலான, திருமண உறவுகளுக்கு இடையிலான பிணைப்பை என்னது பலப்படுத்துதலும், அதனூடாக அதாவது அவங்களுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுதலும் அந்த இலக்குகள்ல உண்டு என்றதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இதுதான் ஒரு திருமணத்துடைய அந்த இலக்கை இஸ்லாம் என்னென்ன அடிப்படையில சொல்லுது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம்.